கொஞ்ச நேரம் உங்களோடு ஜெபத்தின் மேன்மை பற்றி பேசலாம் என்று ஆண்டவர் ஏவினார். ஜெபத்தின் ரகசியங்கள், எப்படி ஜெபிப்பது, ஜெபத்தில் என்ன பெற்றுக்கொள்கிறோம், எப்படி பதில் பெற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் கொஞ்ச நேரம் நம் வேதத்திலிருந்தும் ஆண்டவர் நடத்துவதிலிருந்தும் தியானிப்போம். இதை சங்கீதம் 145 18 முதல் 20 வசனங்களில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவருக்கும் காப்பாற்றுகிறார். பாருங்க, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதிலும் இன்னொரு முறை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே என்று உண்மையாய் தேடி ஏங்குகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நெருங்குகிறார். நெருங்கிய விதத்தில் அவர் ஜெபத்திலும் சரி வாழ்விலும் சரி அவளோடு நடக்க ஆசையாய் வருகிறார். அப்படி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். சில பேர் சட 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 சடன் அப்படியே ரயில்வே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணுற கடமையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அவர் சன்னிதானத்தில் உட்கார்ந்து உண்மையாய் தாழ்மையாயும் இன்னும் அவருக்கு ஏங்கி, ஆண்டவரே, நீர் இல்லாமல் இந்த நாளை நான் கடக்க முடியாது, நீர்தான் எனக்கு உயிர், நீர்தான் என் உயிரினுடைய சோர்ஸ் சுவாமி, உம்மிடமிருந்து தான் எனக்கு எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், பலன் வருகிறது, இந்த நாளில் நான் ஜெயிக்க முடியும், அப்பா அந்த சோதனைகளை கடக்க முடியும், மேற்கொள்ள முடியும், என் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், அதில் அமைந்து விடாதபடி அப்பா அவைகளை நான் தாண்டி முறியடித்து ஜெயிக்க முடியும் சுவாமி, உம்மிடம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதங்களை. நீர் வேண்டும், நீர் வேண்டும் என்று உண்மையாய் உள்ளத்தின் ஏக்கதலோடு தேடுகிற மனுஷன், அவனுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நெருங்கின விதத்தில் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். எங்கள் குடும்ப ஜபங்களில் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நாங்கள் உடனே ஜபத்தை நாங்கள் உள்ளத்தை அப்படியே ஊற்றி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஜெபம் பண்ணி முடித்த சமயத்திலே கரெக்டாக யாராவது பதிலை தூக்கிட்டு வருவாங்க. இப்படி நடந்துருச்சு, நம்ம ஊழியத்தில் இப்படி நடந்துருச்சு, ஒரு வழி திறந்துருச்சு என்று சொல்லி அவங்க செய்தியை எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைனா எங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் டக்குன்னு ஒரு மெசேஜ் மூலமாக வரும், நல்ல செய்தி வரும். ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் கேட்பது. ஆண்டவர் அவ்வளோ சமீபமாக இருந்து ஒவ்வொன்றிலும் நமக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலையும் நடத்துவதில் அவர் பிரசன்னத்தை அருமையாய் உணர செய்ய வைக்கிறது ஜெபம். அப்படி தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தேவன் அவர்களுக்கு சகாயம் செய்ய, ரட்சிக்க வல்லமையோடு வருகிறார். அவர் தன் மீது அன்பு கூறுகிற தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இது உண்மை பிரியமானவர்களே. ஆண்டோடைய ரட்சிப்பு, ஆண்டவர் நம்மை காப்பாற்ற நெருங்கி நம்மோடு நிற்பதை ஜெபிக்கிறவர்களாகிய நாம் உணர தொடங்குகிறோம். தனிமையா நம்மளை வாழ்க்கையை வாழ அனுப்பிட மாட்டார், கூட நிற்பார். அப்படி ஜெபிக்க 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 ஆண்டவரோடு நெருங்கின அந்த உறவை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. பிரியமான பிள்ளையா உங்க பக்கத்துல நிற்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க கூட நிற்கிறார். ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவங்களை அவருக்குள் பெற்று எவ்வளோ தூரம் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்று உணர ஆரம்பிக்கிறோம். தெய்வ பிள்ளையோடைய வாழ்வு இப்படிதான் ஏசப்பாவோடு நடப்பதில் இருக்க வேண்டும். இன்று அப்படிப்பட்ட ஜெபத்தில் ஜெப வரத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம், ஜெபங்களில் ஈடுபட வந்திருக்கிறோம், ஆண்டவரிடத்துல தேடி அவரை கண்டடைய வந்திருக்கிறோம். ஏன் நம்ம ஜெபங்கள் எல்லாம் உடனே உடனே பதில் பெற மாட்டேங்குது என்று ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் எதுக்காவது வாங்குறதுக்கு காசு கொடுத்தா உடனே அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வந்துடும், உடனே நம்ம தேடி வந்துடும்.
நம்ம காருக்கு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு காசு கொடுத்தா என்ன வரும்? வண்டி தான் வரும். நம்ம காய்கறி வாங்குறதற்கு கடைக்கு போய் காசு கொடுத்தா என்ன கிடைக்கும்? காய்கறி கிடைக்கும். உடனே கொடுப்பாங்க, பேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த பணம் தெரியும், எங்கெல்லாம் போகுது, லாஸா இல்லை ஒரு ப்ராஃபிட் வருதா என்று சொல்லி நம்ம அதில் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். என்ன கடைசியில் அது மூலமாக கிடைக்க போகுதுன்னு. நம்ம உழைக்கிற உழைப்பிற்கு மாத கடைசியில் என்ன கிடைக்கும்? வருமானம். நமக்கு அதற்குரிய வருமானம் அப்படியே வரும். இதெல்லாம் நிச்சயமாக வரும் என்று நமக்கு தெரியும். கொடுத்தா நமக்கு கிடைக்கும் என்று பார்க்குறோம். கையில் ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்துருச்சு. ஸ்விக்கியிலலாம் ஆர்டர் பண்ணுறோம். உடனே ஏதாவது ஆர்டர் பண்ணும்பொழுது நமக்கு யோசனை என்ன? வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே வேணும். ஃபாஸ்டஸ்ட்டாக யார் எனக்கு டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பண்ணுறோம். உடனே தூக்கிட்டு வர்றான். அவன் வர்றதெல்லாம் நம்ம மேப்பில் கூட பார்க்குறோம், ஃபோனில். உடனே உடனே வேணும், எனக்கு இப்போவே எனக்கு வேண்டியது வேணும் என்பது தான் மனிதனுடைய இயல்புல ஆசை. அப்படி தான் நமக்கு விருப்பம் இருக்குது. நம்ம அவசரப்படுறோம், உடனே வேணும்ன்ட்டு நம்ம இருதயத்தில் உணர்றோம். ஆனால் ஜெபத்தில் அப்படி இருக்க மாட்டேங்கிறதே. சில நேரம் நமக்கு அற்புதங்கள் உடனே உடனே ஆண்டவர் செய்கிறார். அற்புதமாக நம்ம ஜெபித்த உடனே அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார், ஆச்சரியமாக செய்கிறார். ஆனால் சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண காத்திருக்கணும். நமக்கு யார்கிட்ட பேசுகிறோம், அவர் கேட்டுட்டு இருக்கிறாரா ஜெபத்தை என்று அறியாமல் இருக்கிறோம். உண்மையாக நமக்கு பதில் வருமா என்று. சில நேரங்களில் இன்னும் கஷ்டம் என்னென்னா, நமக்கு ஜெபம் பண்ணாலும் அதுக்கப்புறமும் அதே பாடுகள் தொடர்ந்து வருகிறது. நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாமல் இருக்கிறது. அப்படியே டிமோட்டிவேட் ஆயிடுறோம், வருத்தப்படுறோம் ஜெபத்தில். நல்லா ஜெபம் பண்ணணுன்ட்டு உங்களை உற்சாகப்படுத்திட்டேனா? கஷ்டத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பாருங்க, ஜெபத்தில் என்ன ஆகுது, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண உடனே நம்ம ஜெபங்கள் உடனே ப்ராசஸ் பண்ணப்படுது. எப்படி கடையில் உள்ள கவுண்டரில் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதே போல் உடனே அது கேட்கப்படுகிறது, அது ப்ராசஸ் பண்ணப்படுகிறது. வேத வசனத்தில் பாருங்கள், 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் உடனே செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி நாம் பெற்றிருக்கிற தைரியம். இந்த உலக பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு தேவையான பொருளா என்று பார்க்க மாட்டாங்க. நமக்கு இப்போ அந்த பொருள் வேணுமா என்று பார்க்க மாட்டாங்க. அந்த பொருள் நமக்கு நல்லதா, நமக்கு கெட்டதா, பாதிப்பு வருமா என்றெல்லாம் அவங்க யார் கவனிக்கிறா, யார் கேட்குறா, யார் அதெல்லாம் பார்க்குறா. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்கா இல்லையான்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டில் ஆர்டர் பண்ணுறீங்களா, போயிட்டே இருக்கட்டும், எனக்கு பணம் வந்தால் சரி, எனக்கு பிஸ்னஸ் கிடச்சா சரி என்று சொல்லி அவங்க நம்ம கேட்குறதெல்லாம் உடனே உடனே வாரி வாரி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லையே பிரியமானவர்களே. அவர் நமக்கு தேவையுள்ள காரியமா எந்த நேரத்தில் என் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும், எந்த வித சிறந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், கேட்டிருக்கிறதுல சிறந்ததை அவன் பெற்றுக்கொள்ளணும், அவன் நினச்சி பார்க்குறதற்கும் மேலான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று ஆசையாக பார்த்து பார்த்து கவனமாக நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் டிசைட் பண்ணி நம் கையில் அனுப்புகிறார். அவர் மற்றவர்களைப் போல் அல்ல. அந்த காரியம் நமக்குள் வந்து கெடுத்து உடலை கெடுக்கிறதோ வாழ்வை கெடுக்கிறதோ அனுமதிக்க மாட்டார். நம் மீது அவ்வளோ கரிசனையாய் இருக்கிறார். ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு காரியத்தையும் நம் வாழ்க்கையில் வந்து சேரும்படி எவ்வளோ ஆங்கிளில் யோசிக்கிறார். இதை பெற்றுக்கொண்டானா அவன் இருதயம் கெட்டு போயிருமா, உடனே உடனே கிடைக்கிறதுனால அந்த என் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அப்படியே விலகி விடுமா, இந்த காரியங்கள் மீது அவன் கண் போயிருமா, ஐயோ இந்த கேட்குறானே இந்த காரியம் அவனுக்கு இப்போ வேணுமா, இல்லை அவனை கெட்டு போக செய்யுமா,
என்றெல்லாம் ஆண்டவர் பார்த்து பார்த்து சரியான காரியம் சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கும்படி மாத்திரம் அந்த காரியங்களை நமக்கு அனுப்புகிறார். அது உடனே ப்ராசஸ் பண்ணப்படுகிறது, உடனே அங்கீகரிக்கப்படுகிறது, உடனே கேட்கப்படுகிறது. ஏற்ற நேரத்தில் நமக்கு ஏற்ற காரியத்தை அனுப்பும்படி ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, நம் இருதயத்தில் பெரிய சந்தோஷம் வரும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும், அவர் ஆவி நம்மை நிரப்பும். அதிலே நம் உள்ளமெல்லாம் நிரம்பி இருக்கும்படி எனக்கு கேட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் கேட்டுவிட்டார், பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்குள் கட்டப்படுகிறது. ஒவ்வொரு தடையும் நான் ஜெபிக்கும்பொழுது அதான் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டார் என்று அவர் பிரசன்னம் என்னை நிரப்புறது. ஐயோ, எனக்கு வேற கவலையே இல்லை, நான் இதிலே விசுவாசமாக இருப்பேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பலப்பட்டு இருப்பேன். அந்த நிறைவு நமக்கு கிடைக்குது. இந்த ஜெபத்தில் நம்ம வெறும் ஒரு டிரான்சாக்ஷன் செய்வதல்ல. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு ஜெபத்தை கொடுக்குறேன், எனக்கு ஒரு நல்ல கிட்னியை தார். இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜெபத்தில் செலவிட்டிருக்கிறேன், இவ்வளோ தூரம் என் வருமானம் ஏறணும் என்றெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் கடை மாதிரி வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை ஜெபம். ஜெபம் என்ன? ஒரு தெய்வீகமுள்ள நேரமாக ஆண்டவரோடு செலவிட இருக்கிறது. ஜெபத்தில் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? முதலாவது நம்ம அறிஞ்சுக்கணும், ஜெபத்தில் எல்லாம் அவருக்குள் அடக்கி வைத்திருக்கிற, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் மிக பெரிய பொக்கிஷமாய் ஜெபத்தில் நமக்குள் பெற்றுக்கொள்கிறோம். அவரையே பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வேற எந்த காரியத்தை குறித்தும் பற்றாக்குறை குறித்தும் கவலை இருக்க அவசியமில்லை. நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுட்டீங்க. ஜெபம் பண்ண கடையில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்குது, கேட்குற அந்த ஒரு பொருள் கிடைக்குது. ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஜெபத்தில் நம் இருதயத்திலும் வாழ்விலும் இறங்கும்படி பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். நம் இருதயம் அப்படி அவரை பெற்று பூரிப்படைந்து நிறைவாகிறது. வேற எந்த காரியமும் அப்படி நம்மை நிறைவு செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கும், ஐயோ இவ்வளோ பெரிய காரியத்தை வாங்கிட்டோமே, பெற்றுட்டோமே, ஒரு புது வண்டி கிடச்சிருச்சே, வீடு கிடச்சிருச்சே என்று நம்ம துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் திருப்பி அதிலே வருத்தங்கள் வரும். வண்டி பிரேக் டவுன் ஆகும், உடனே நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுவோம், என்ன இது வாங்கிட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை என்று. ஆனால் இந்த தேவனை பெற்றுக்கொள்கிறவர்களோ அவர்கள் உள்ளமெல்லாம் நிரம்பும்படி சந்தோஷம் அவர்களை திருப்திப்படுத்துகிறது. திருப்தி எல்லாம் கிடைச்சது போல உணர்கிறோம். வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று போல கூட நம்ம உணர்கிறோம். அதனால தான் நான் ஒவ்வொரு தடையும் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் பிரசன்னத்தை அளவில்லாமல் பெற்று அதில் திருப்தி அடைகிறேன். இன்னும் அதனால் எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அது ஒரு ஃபார்மலான விஷயமாக கருதுறதே இல்லை. ஐயோ, நம்ம இந்த பெற்றோர் சொன்னது போலவோ இல்லை அவங்க சொன்னது போலவோ நான் அஃபீஷியலாக ஜெபம் பண்ணோம், சர்வ வல்லமையுள்ள தேவனே எனக்கு இதையெல்லாம் என்று இந்த நாளிற்கு நன்றி, எனக்கு இதை கொடுப்பதற்கு நன்றி, இப்படி எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடம் ஃபார்மலாக ஸ்ட்ரக்சரோடு ஜெபம் பண்ணுறது கூட அவசியம் இல்லை. அவரோடு பேசுவது, அவரோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் தெரிவித்து, ஆண்டவரே நீர் என் கூட ஆனாலும் இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம், நீர் இதை செய்வீரப்பா, விசுவாசிக்கிறேனப்பா, எனக்கு தாருமப்பா என்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது, ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே நான் போகும்பொழுது, பெரிய அதிகாரிகளை சந்திக்கும் பொழுதோ இல்லை ஒரு யாராவது ஒரு கால் பண்ணி ஜெபிப்பதோ, அவங்க ஜெப கேட்டுக்கொள்ளும் நேரத்திலோ, ஒவ்வொரு காரியத்திலையும் நான் ஏதாவது என் மகளை போய் ஸ்கூலில் விடும்பொழுது, இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து தாரோம் சுவாமி, இது நல்லா இருக்கணும், இதை பாதுகாத்து வையும் ஆண்டவரே, இதில் பயன்படுத்தும் ஆண்டவரே, இதில் என்ன பேசணும்னு சொல்லித்தாரோம், எக்ஸாம் எழுதும்பொழுது என்ன எக்ஸாம் எழுதணும் என்று எனக்கு அருமையாய் நீர் கற்றுத்தாரும் சுவாமி. படிக்க உட்காரும் பொழுதோ இல்லை எதை செய்தாலும் அவரோடு பேசி அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
முக்கியமாக அவர் பிரசன்னத்தை என்னோடு கூட வரும்படி பெற்றுக்கொள்ள பேசிக்கொண்டே இருப்பது. அப்படி நம் ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு சமீபமாய் நம்மை இருக்கும்படி கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. நம்ம எரேமியா 29:13 வாசிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அவங்க மற்றவர்கள் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதற்கெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுற ஒரு நாள் செலவிடும் பொழுது அப்படியே ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் தோன்றுவார். அவர் தோன்றி ஒவ்வொன்றிற்கும் தானாக வந்து பதில் கொடுக்க வருவதை அவங்க கண்ணார பார்ப்பார்கள், ஆவிக்குரிய கண்களில் பார்ப்பார்கள். ஒவ்வொன்றையும் அவரிடம் நேரடியாக பேசி பேசி கேட்டு, ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறாங்களே, இவளுக்கு நீர் இந்த விண்ணப்பத்தை தாரும் சுவாமி, இதன்படி அவளை ஆசீர்வதியும், இதன்படி அவளுக்கு நிறைவு செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நேரடியாக வாதாடுவார்கள். ஆண்டவரும் அவளுக்கு என்ன பதில் அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி எழுத வைப்பார். என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று சொல்லி எழுத வைப்பார். அதை பதிலாக கடிதத்தில் அனுப்புவாங்க. இப்படி பாருங்க, ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் எவ்வளோ முக்கியமாய் கருதி அவர் அங்கீகரிக்கிறார், கேட்கிறார். அதுவும் நம் ஜெப வாழ்விலும் ஆண்டவர் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறார் என்று பாருங்க. கூப்பிடும் பொழுது நம்மோடு சேர்ந்து வந்து ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறார். இப்படி ஏசாமி நம்ம பக்கத்தில் வச்சு முகமுகமாய் தரிசித்து ஜெபிப்பது நமக்கு மேலான ஆசையாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களோடு சேர்ந்து கேட்க போகிறேன், ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது நீர் பக்கத்தில் தோன்றி என்னை ஜெபத்தில் நடத்தும் அப்பா, என் வாழ்க்கைக்குரிய காரியங்களில் என்னை நடத்தும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுதும் இப்படி நடத்தும் அப்பா என்று சொல்லி ஜெபத்தில் அவரோடு ஐக்கியமாய் இருக்க அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்படி மத்தேயு 6:33 படி முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் ஜெபத்தில் தேடும் பொழுது, முதலாவது அவரை நாம் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டவரை பொக்கிஷமாய் பெற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லா பாக்கியங்களும் நம்மை தேடி வரும். நம்ம இன்னைக்கு தலைகீழ அதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் ஜெபத்தில். ஆண்டவரே எனக்கு இது தாரோம், அது தாரோம், அது தாரோன்ட்டு நம்ம மன வருத்தங்களின் நிமித்தம், நமக்கு வாழ்வின் கஷ்டங்களின் நிமித்தம் அப்படி கேட்டுட்டு இருக்கோம். அதை கேட்டு முடிச்சிடுறோம். ஆனால் முதலாவது இயேசுவை நாடுங்க. இயேசுப்பா நீ வந்துட்டா போதும் சுவாமி, எல்லாம் எனக்கு செய்து கொடுப்பீர் என்று சொல்லி அவரை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடம் ஜெபத்தில் தைரியமாக கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பூர்த்தி செய்வார். அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6:9-13 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய நாமம் அவ்வளோ அதை உயர்வாக கருதி அதை ஸ்தோத்திரீங்க. பிதாவின் நாமம் அது நமக்கு இருந்தா போதும். அந்த நாமத்தின் மூலம் யாவையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமத்துக்குள்ள ஓடுங்க என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார். காலையிலே தேடி ஓடுங்க. உம்முடைய நாமம் பெரியது சுவாமி, பரிசுத்தப்படத்தக்கது, எவ்வளோ உயர்ந்தது சுவாமி. அந்த நாமம் எனக்கு வேண்டும், அதை நான் கனப்படுத்துகிறேன், அதை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ பெரியவர் என்று நான் அங்கீகரிக்கிறேன் சுவாமி, உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவர் நாமத்தை போற்ற 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 அந்த நாமத்திற்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அந்த நாமத்திற்குள் தங்கும் பொழுது ஒரு பிசாசின் காரியமோ ஒரு உலகத்தின் மாயமாலமோ நம்மை தொட்டு வலி விலக செய்ய முடியாது.
நாம் காக்கப்படுகிறோம். அங்கு நீதிமான் போய் சுகமா இருக்கிறான். விசேஷமா நம்ம இருதயம், நம்ம ஆத்துமா சுகமா இருக்க பண்ணுகிறார். அங்கு அவர் பிரசன்னத்தை முதலாவது உணர்ந்து நாம் அதில் சுகமா இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் கூட ரட்சித்த ஆண்டவர் நம்மை சுகமா இருக்க செய்கிற அந்த நாமத்தை உயர்த்தி அதற்குள் நாம் ஓடி ஒளிவோம். அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை பிரஸ்தாவப்படுத்துவோம். அதே போல அவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யத்தை, ஆண்டவர் ராஜ்யத்தை நமக்குள் வர செய்து நம் மூலம் இந்த உலகத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, கட்ட பயன்படுத்துவார். உம்முடைய ராஜ்யம் எனக்குள் முதலாவது வருவதாக சுவாமி. லெட் யுவர் கிங்டம் கம். எனக்குள் கட்டும். உடைந்து போயிருக்கலாம், உம்முடைய ஆலயம் என் உடலில் உடைந்து போயிருக்கலாம், உமக்கு சரியாக அலங்கரித்து கட்டாமல் இருந்திருக்கலாம். என்னை மன்னியும் சுவாமி. இன்று உம்முடைய ராஜ்யத்தை எனக்குள் கட்டி எனக்குள் தங்கீரும், எனக்குள் தங்கீரும். அங்கிருந்து நீர் அரசாள வேண்டும் சுவாமி, அரசாள வேண்டும். என்னை அப்படி வல்லமையாய் பயன்படுத்த எனக்குள் வந்து தங்கும். உம் ராஜ்யம் எனக்குள் வருவதாக. மீண்டும் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உம் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சித்தம், ஆண்டவர் சித்தம். நம்ம முந்தின வசனத்திலையும் பார்க்குறோம், அங்க என் சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அந்த சித்தம் என்ன? நம்ம இந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவையுள்ள காரியம், செய்ய வேண்டிய காரியத்தின் பாரங்கள் எல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய பேர் நம்ம குடும்பத்தை நடத்துறதுல தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, நான் என் பிள்ளைகளுக்கு இதை செய்யணுமே, என் வீட்டு காரியங்களுக்கு இதை செய்யணுமே, எப்படி எங்களுக்கு வருமானம் வரப்போகிறது, எப்படி தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, எப்படி நான் உயிர் வாழ போகிறேன், எப்படி இந்த சண்டைகள் தீரும், எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம போராடி கொண்டு வழி தேடி அதை செஞ்சுட்டு வரும். ஆனா குடும்பத்தை நடத்தும் பாரத்தை, ஆண்டவரே உம் சித்தப்படி என் குடும்பத்திற்கு சிறந்ததை என் மூலம் நீர் செய்யும் அப்பா, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வின் தேவைகளில் உம் சித்தப்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க உங்கள் ஆசைகளெல்லாம் அவர் மூலம் உங்கள் காரியங்களில் நீங்கள் அப்படியே சாய்க்கிறீங்க, அவர் மேலே சாய்க்கிறீங்க. ஆண்டவர் சிறந்ததை அந்த காரியத்தில் எனக்கு தரட்டும் என்று சொல்லி ஆசைகளை அப்படி நீங்கள் மாற்றிடுறீங்க. ரெண்டாவதாக, அந்த பாரத்தையும் ஆண்டவர் தரட்டும், அதுக்கு வருத்தப்பட போவதில்லை, கவலைப்பட போவதில்லை, எப்போ வருமோ என்று சொல்லி துடித்து பயப்பட போவதில்லை. ஏன் நாளை குறித்து பயப்படுகிறீர்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார். உங்கள் பரமபிதா உங்களுக்கு யாவையும் கொடுக்க மாட்டாரா? வானத்தின் பறவைகளுக்கு எவ்வளோ அழகாய் ஒவ்வொரு நாளிற்கு தேவையான காரியங்களை போஷிக்கிறார், உங்களுக்கும் செய்ய மாட்டாரா என்று மத்தேயுவில் சொன்னது போல, ஆண்டவரே நீர் எனக்கு சிறந்ததை தருவீர், உம் சித்தம் ஆகட்டும். திருமணம் ஆன போது நானும் என் மனைவியும் டிசைட் பண்ணிட்டோம், ஐயோ திருமண கரியர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே என்றெல்லாம் மனுஷீகமாக எண்ணங்கள் வந்துச்சு. நாங்கள் எங்கள் உறவு எப்படி இருக்க போகுது, எப்படி ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இன்னும் நான் ஊழிய பாதை, அவள் மெடிக்கல் பாதை, எப்படி இது ரெண்டும் ஒன்றா சேரும், எப்படி ஒன்றா சந்திக்க போகிறோம். இந்த வழியில் நான் ஓடிட்டு இருப்பேன், அவள் அந்த வழியில் எந்நேரமும் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்த போகிறோம், உறவை நடத்த போகிறோம், ஒன்றாய் இருக்க போகிறோம், பிள்ளைகள் வந்தால் அப்படி எப்படி நடத்த போகிறோம், அப்படியே ஒன்றா கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் டிசைட் பண்ணோம், ஆண்டவரே நாங்கள் உட்காந்து ஒன்று தான் செய்ய போகிறோம், உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் கவலைப்படாமல் எங்கள் திருமண வாழ்க்கையில் நீர் சொல்லிட்டீர், எங்களை சேர்த்து வச்சுட்டீர். இனிமே குடும்பத்தை நடத்துகிறதும் திருமண வாழ்க்கையை நடத்துகிறதும் உம்முடைய பொறுப்பு சுவாமி. நீர் என்ன சொன்னாலும் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதை மாத்திரம் எங்களுக்கு சொல்லி நடத்தும், காண்பித்து நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம். கவலைகளையும் மெயினாக உங்கள் கவலைகளை பாரங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றீங்க. உட்காந்து அதை பற்றியே நினச்சிக்கிட்டு உள்ளத்தை உடச்சிக்கிட்டு ப்ரெஷர் ஆகி கொண்டு அப்படியே பிபி ஏறுகிறது, உடலும் கெட்டு போகிறது. நம் பாரங்களை
அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுப்பார். நம் வாழ்விற்கு சிறந்ததை அவர் கொடுப்பார். இந்த விசுவாசம் அவர் மீது முழுவதாக ஜெபத்தில் வைக்க கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. அவர் சித்தம் நிறைவேறும். ஒவ்வொரு நாளிலும் ஜெபிப்போம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே நீர் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, என் வாழ்விலும் செய்யப்படுவதாகப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அப்படி நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் கேட்க சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதுக்கப்புறம் கேட்க வைக்கிறார். கரெக்டாக சித்தத்திற்கு முதலாவது ஒப்பு கொடுங்க, அப்புறம் வேண்டியதை நீங்கள் கேளுங்க. அப்போ நம்ம கேட்குறதே அப்படி தான் கேட்போம். இருந்தாலும் சுவாமி எனக்கு தேவை இருக்குது, எனக்கு இது வேணும், ஆனாலும் உம் சித்தம் நடக்கட்டும் என்று. இப்படி நம்ம வேண்டிய ஆகாரத்தை கேட்பதில் 2 விதமாக நம்ம சரீர பிரகாரமான ஆகாரம், நம் தேவைகளின் ஆகாரத்தையும் நம்ம கேட்குறோம். இன்னும் ஆவிக்குரிய ஆகாரமாகிய ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்கிறோம். ஆவிக்குரிய ஆகாரம் நம் ஆத்துமாவை அன்று காக்கிறது. ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டார்னா போதும், அன்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றோனா போதும். அதன்படி ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறார், வழியை காத்துக்கொள்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் கிரியை செய்யும். நான் அந்த வார்த்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே நீர் சொல்லிட்டீர், இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டீர், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று விசுவாசம் கொண்டு அந்த வார்த்தையை வச்சே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது உண்டு. அப்படியே அறிக்கை செய்ய செய்ய அந்த காரியத்தில் சமாதானம் கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார். என்ன செய்யணும்ன்ட்டு கதவுகள் திறக்கிறது, மூடப்பட்ட காரியங்கள் திறக்கிறது, பாக்கியத்தை அனுபவிக்க முடிகிறது. ஆவிக்குரிய வல்லமையிலும் அந்த அப்பத்தின் வல்லமையிலையும் நாம் செல்லுகிறோம். நம் ஆண்டவரோடு ஜெபத்தில் நெருங்கி நடக்க நடக்க, ஜெபிக்க கேட்க கேட்க ஆண்டவர் நம்மை அருமையாய் ஜெபத்தில் ஆழமாய் நம்மை தேவைகளுக்கும் கேட்க நடத்துவதை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம ஜெபத்தில் தேவைகளுக்கும் ஜெபம் பண்ண சொல்லி தருவார், நினைவூட்டி ஜெபம் பண்ண வைப்பார். நமக்கு சில காரியங்கள் மனதை அழுத்தம், அதை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் சில காரியங்களுக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ணோன்னு மறந்துடுவோம். அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கும், இதுக்கு ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நினைவூட்டி இருக்கிறார், உன் மனைவி இந்த காரியத்திற்காக அவள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், அந்த காரியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார், அவளுக்கு ஜெபம் பண்ண, அவளுக்கு ஜெபம் பண்ண. இந்த நேற்று ஒருவர் இந்த ஜெப விண்ணப்பத்தை உங்ககிட்ட சொன்னாங்க, இல்லை நான் உங்கள் கஷ்டத்தையே உங்ககிட்ட பங்கிட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண. இன்று நான் அவங்கள தொட நான் ஆவலாக இருக்கிறேன், வாஞ்சியாக இருக்கிறேன், விருப்பமாக இருக்கிறேன், நான் அவளை தொடுவேன், இதை நீ ஜெபம் பண்ணும்பொழுது இதை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று ஒரு செகண்ட் இருதயத்தில் தோன்ற பண்ணுகிறார். அந்த நம்பிக்கை விசுவாசத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் ஆண்டவர் அப்போது ஒரு வார்த்தையும் கொடுப்பார், அதை நான் உடனே எடுத்து அவங்ககிட்ட சொல்லுவேன். ஆண்டவர் இப்படி செய்ய போகிறதா சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆவியானவர் அப்படியே எழும்புவார் அந்த நேரத்தில், ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நமக்கு விளக்கி இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு. இப்படி தான் நம்ம குடும்பத்தை பராமரிக்க முடிகிறது, தாங்க முடிகிறது, நம் வாழ்க்கைக்குரிய காரியங்களை சித்தப்படி கேட்க முடிகிறது, ஜெபம் பண்ண முடிகிறது. அந்த ஆழ்ந்த நிலைமைக்கு நம்ம ஜெபங்கள் வர வேண்டும். ஆண்டவரால் ஆவியால் நடத்தப்படும்படி ஐக்கியமாகி அவர் சொல்ல சொல்ல ஜெபித்து கரெக்டாக அவர் சித்தப்படி காரியங்களை கேட்க கூட ஆண்டவர் வைப்பார், ஜெபத்தில் நடத்துவார். ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அப்பொழுதே வெற்றி கொடுப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியோடு சென்று ஆண்டவர் அதிசயங்களை அந்த காரியங்களில் பார்ப்பீங்க. அந்தந்த நாளின் அப்பத்தில் நாம் ஜெபத்தில் நாடி பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அதேபோல் 12-13 வசனங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. முதலாவது நான் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் செய்வேன். ஆண்டவரே, நான் இவ்வளோ தவறு பண்ணுகிறேன், உம்முடைய மகன். ஆண்டவரே, இவ்வளோ நான் இந்த காரியங்களிலெல்லாம் வீக்காக இருக்கிறேன்னு சுவாமி, தயவாக என்னை மன்னியும்.
என்னை மன்னி, உம்மோடு ஒப்புரவாக செய், உம் ரத்தத்தினால் கழுவப்பட செய். அப்போதானே சுவாமி என் ஜபங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஜபங்கள் உம்மால் கேட்கப்பட வேண்டுமே சுவாமி. சும்மா என் பாவத்தையும் சுமந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஜபத்தில் ஐக்கியமாக நான் ட்ரை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, என்னை மன்னித்து கழுவி மறுரூபப்படுத்தி மாற்றிவிடும். இந்த காரியங்கள் என்னை தொடாதபடி செய்யும். வேற என்னென்ன காரியங்கள் நான் அறியாமல் செய்கிறேனோ அதிலும் என்னை மன்னியும் சுவாமி. என்னை சுத்திகரித்து கழுவி திருத்தும். ஜபத்தில் நான் உம்மோடு ஐக்கியமாக இருந்தும் பிரசன்னத்தை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்றேன். அதை பெற்றுக்கொள்ளனா அந்த நாள் எனக்கு ஓடாது சுவாமி, எனக்கு ஓடாது. நீர் எனக்கு வேண்டும் என்று நம் உலக இச்சைகள் ஆசைக்கு மேலாக அவர்களை வாஞ்சித்து கேட்கும் பொழுது நம்மை மன்னிக்கிறார், நம்மை கழுவுகிறார். அந்த சோதனை உட்படும் பொழுதும் ஆண்டவர் அதை மேற்கொள்ள பலன் தருகிறார். என்ன பண்ணுகிறார்னா, அந்த ஆசையே நம்மை விட்டு வேரோடு எடுத்து போடுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். ஜபத்தில் பாவ பழக்கங்கள்லேருந்து நாம் விடுபெற மறுரூபமாகிறோம். அது வெறும் ஜபந்தான் செய்ய முடியும். உலகத்தில் எவ்வளோ செஞ்சு போராடலாம், இதெல்லாம் செய்யுங்க சரியாயிரும் என்று சொல்லுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் மறுரூபப்படுத்துவது தான் நிச்சய வழியாக இருக்கிறது. இட்ஸ் த ஷோர் வே. ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்கிற புது மனுஷனாக்குகிறார். பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நமக்கு வழி செய்கிறார். அப்படி நம்ம அவைகளிலிருந்து விடுபெற்று மன்னிப்பு கேட்டு அந்த ஜபங்களை வல்லமையோடு செய்ய ஆண்டவர் வழி செய்கிறார். அப்பவே பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். அவர் நம்மை மன்னித்து கழுவி நீதிக்குள் நடத்துவதா ஆண்டவர் பரிசுத்தத்தினால் நிரப்புவதை உணர்கிறோம். அதிலிருந்து ஜபமே மேன்மையாயிரும். ஸ்தோத்திரிக்க உதவி செய்ய நடத்துவார். ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரிக்க வைப்பார், அவரை துதிக்க வைப்பார், இன்னும் சுத்தப்படி ஒப்பு கொடுக்க வைப்பார், அன்றன்றைய அப்பத்தை கேட்க வைப்பார். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஜபத்தில் நடத்த ஆரம்பிச்சிருவார். அவர் பிரசன்னம் நமக்கு வேண்டும், அவரோடு ஒப்புரவாக வேண்டும், மன்னிப்பு கேட்டு நம்மை தாழ்த்த வேண்டும். சும்மா அதே போல் வாழ்ந்துகிட்டு இருந்துட்டு ஜபத்தில் மட்டும் வேண்டியதை கேட்டு பெற்று அவரை யூஸ் பண்ணக்கூடாது. டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது ஒரு வியாபார காரியம் அல்ல. ஆண்டவரை நமக்குள் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை பெற்றுக்கொள்ளும் காரியம்தான் ஜெபம். அவரை பெறும்பொழுது யாவற்றையும் நினைத்து பார்ப்பதற்கு மேலாய் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. அதுவும் சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அப்போதான் ஜெபத்தோடைய வல்லமை அவங்களுக்குள்ள தெரியும். ஆண்டவரே பாருங்க, அவ எனக்கு இப்படி பண்ணிட்டா, என் குடும்பத்தை பற்றி இப்படி பேசிட்டா, என்னை பற்றி தப்பாக நடத்தினா, ஆண்டவரே பரலோகத்திலேருந்து அனல் வந்து அவளை முற்றிலும் நிர்மூலமாக்கட்டும் என்று சொல்லி வல்லமையோடு ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு கூட அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. எதிரிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி விடும் சுவாமி, ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்லி பயங்கரமாக இருக்கும் அவங்க ஜெபம். ஐயோ பயமாக இருக்கும். இப்படி ஜெபம் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கும் இறங்கி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம உள்ளம் அவ்வளோ நிறைவு பெறதில்லை, பிரசன்னத்தினால் நிறைவு பெறதில்லை. அவங்கள பற்றி அவங்க விஷயத்தையோ அவங்க குத்துவதையோ அவங்க தவறாக பேசுவதையோ தவறாக நடத்துவதையோ அப்புறப்படுத்துறதையோ இதிலெல்லாம் நாம் சுகத்தை ஜபத்தில் பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம். நம்ம உள்ளம் நிறைவு பெறுகிறது. அவர்கள் குத்துவதற்கு வழியே நமக்கு உணர்கிறதில்லை. அவளுக்கோ நாம் பாவப்படுகிறோம். அவளுக்கு இந்த பாக்கியம் இல்லையே, ஆண்டவர் உடைய இந்த பிரசனம் இல்லையே, அவங்க ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்க ஆத்மா தான் கெட்டு போகுது, நானோ சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் ஆறுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள புண்களை ஆற செய்கிறார். இந்த சீற்றங்கள்லேருந்து நமக்கு சமாதானத்தை கொடுத்து விடுகிறார். நம்ம உள்ள நிறைவாக இருக்கு. அதனால் அவர்களுக்கும் நாம் இப்படி இறங்கி ஆண்டவரே அவங்களே கூட நான் மன்னிக்கிறேன் சுவாமி என்று சொல்ல உள்ளத்தின் நிறைவிலிருந்து தான் சொல்ல முடியும். ஆண்டவரை பெற்ற நிறைவிலிருந்து தான் நாம் சொல்ல முடியும். அவர்களையும் கூட நான் மன்னிக்கிறேன் சுவாமி, அவர்களையும் ஆத்மாவையும் காப்பாற்றிவிடும் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தான் அதன் மூலம் மனுஷ தயவு வரும், சமாதானம் வரும். அவர்களை கூட வந்து உங்களோடு ஒட்டி கொள்ள செய்வார்.
மறுரூபப்படுத்தி விடுவார். அதுதான் வழி, அதுதான் ஆண்டவருடைய வழி. மிகப்பெரிய அதிசயங்களை நம் பகைகளிலும் ஆண்டவர் செய்கிறார். ஒவ்வொரு தடையும் ராஜாக்கள் தானியலுக்கு எதிர்க்கும் பொழுது முழங்கால் படியிட வைக்கும்படி ஆண்டவர் அதிசயம் தானியல் மூலம் காண்பித்தார். ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஞானத்தை வைத்தும் வல்லமையை வைத்தும் தானியேல் ராஜாக்களை முழங்க பண்ணினார். அப்படிப்பட்ட நோக்கத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்தில் தான் நாம் ஜெபத்தில் அவர்களுக்கும் பரிதாபப்படுத்த ஆண்டவரை அவர்களையும் தொட்டுவிடும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அவங்க மத்தியிலே பயன்படுத்தி அதிசயங்களை செய்வார். வந்து அர்ப்பணிப்பாங்க. உண்மையா கடவுள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். நான் அதை பார்க்கிறேன். நான் என்னதான் செஞ்சாலும் நீங்கள் இவ்வளோ தூய்மையாய் இருக்கிறீர்கள், இவ்வளோ ஒன்றும் செய்யாமல் பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க. நீங்களோ மேலே இப்படி போயிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன வல்லமையான காரியத்தை உங்கள் மூலம் ஆண்டவர் செய்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் செய்யணும், உங்கள் ஊழியத்தில் செய்யணும், உங்கள் குடும்பத்தில் செய்யணும். அதான் அவங்க பார்க்கட்டும். நீங்கள் திட்டுறதை பார்க்கக்கூடாது. நீங்கள் திருப்பி அவங்களுக்கு எரிஞ்சு விழுறதையோ பதில் செலுத்துவதையோ பார்க்கக்கூடாது. அப்புறம் எங்கே இருக்குது தெய்வத்துவம்? நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. கஷ்டம்தான், குத்தும் பொழுது வலிக்கிறது. ஆனால் ஜெபத்தில் வந்த ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அதிலிருந்து புண்களை ஆற செய்ய உங்கள் பிதாவினிடம் கேளுங்க. ஏன் அவங்ககிட்ட போய் நிற்கணும்? பிதாவினிடம் போய் நம் ஆறுதல் பெறுவோம், நிறைவை பெறுவோம். அவர் நமக்கு அளவில்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நாமத்தின் அந்த கோபுரம் அதற்குள் நமக்கு தருவார். அங்கே போய் நீதிமான் ஒளிந்து கொள்ளிட்டு சுகமாயிருக்கிறான். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிதான் நம் ஜெபத்தில் ஆண்டவர் நம்மை ஜெப நேரத்தை வைத்து நமக்கு நெருங்கிய விதத்தில் அவரோட ஜெபத்தில் ஈடுபட, ஆண்டவரை அனுபவிக்க, ஆண்டவர் ஆவியால் நடத்தப்பட, ஜெபத்தில் சித்தப்படி ஒப்பு கொடுத்து கேட்டு மகிழ்ச்சியா இந்த நாளிற்குள் வல்லமையோடு பிரவேசிக்க கிருபை தருகிறார். பதில் வரும். சிறந்ததாய் உங்களை கனப்படுத்தும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படும் விதமாக, பலத்த விதமாக பதில் வரும். நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படுறது அற்புதமாய் வந்து சந்திக்கப்படும். அற்புதமாக இருக்கும் அந்த காரியம். நம்ம நினச்சி பார்க்க முடியாத பயங்கரமான விதத்தில் அந்த பதில் வரும். அப்போதான் எல்லாரும் உங்களை சுற்றிலும் தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறவராக பார்ப்பார்கள். உண்மையா இவன் தேவனுடைய பிள்ளை, தேவன் எவ்வளோ மகத்துவ விதத்தில் கிரியை செய்கிறார். தேவனையும் நம் வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கும் பொழுது அறிந்து கொள்வார்கள். அப்படி நம் ஜெபங்களில் பயன்படுத்துவார். தேவனை மற்றவர்களும் தரிசிக்க செய்வார். இந்த உற்சாகத்துக்கு இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கட்டும். நாம் ஜெபம் செய்வோம். ரத்னகுமாரி என்ற ஒருவர் ஹைதராபாத்தில் இருந்தாங்க. அவங்க சந்தோஷமாக திருமணம் செய்தார்கள். மிக எதிர்பார்ப்போடு அருமையான திருமண வாழ்க்கையை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி. ஆனால் அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. 6 வருஷம் பிள்ளையே இல்லை. மலடியை போல் இருந்தார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் சோதித்து பார்த்துட்டாங்க. எவ்வளோ ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் 2 மூடி இருக்கிறது. உங்களுக்கு குழந்தை பெற வழியே இல்லை என்று சொல்லிட்டான். அவர்களுக்கு அப்படியே இருதயத்தை அடித்தது. கலங்கினார்கள். ஐயோ, குழந்தை பாக்கியம் வராதா என்று சொல்லி துக்கத்தில் அவர்கள் அப்படியே உட்கார்ந்தாங்க. நீங்கள் அடாப்ஷன் தான் செய்யணும் என்று சொன்னாங்க. அதிலும் கூட பாருங்க, ஒரு சிலர் அவங்க உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க கணவரை பார்த்து, இனிமே இவட்டிருந்து ஒரு வாரிசும் வராது, நீ போய் வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போதான் உனக்கு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி. அப்படியே எப்படி இருந்திருக்கும் அவங்க மனைவியினுடைய உள்ளம் அதை கேட்கறதுக்கு. ஆனால் கணவர் தெய்வ மனிதராக இருந்த இல்லை, தேவன் எங்களை ஒன்று சேர்த்து வைத்தார். நாங்கள் எப்பொழுதும் மனைவியோடு சேர்ந்து எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்தில் நிற்பேன், அவளை விடமாட்டேன் என்று சொல்லி அவர் நியாயமாக ஆண்டவர் முன் இருந்தார்.
அவங்க விசுவாசம் குறையவே இல்லை. எங்கள் செகந்திராபாத் ஜபகோபுரத்திற்கு 2 பேரும் எதிர்பார்ப்போடு வந்தார்கள். இந்த ஜப வீரர் ஜபம் பண்ண அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை. அவங்க இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் பிறக்காத அந்த குழந்தை, உருவாகாத அந்த குழந்தைய அந்த இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்து விட்டாங்க. என் குழந்தையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தில் இருக்க இப்போவே ஒப்படைக்கிறேன் பங்காளராக இருக்க இப்போவே ஒப்படைக்கிறேன் என்று என்ன விசுவாசம் பாரு, என்ன விசுவாஸ். இந்த மாதிரி உள்ள விசுவாசம் நமக்கு வேண்டும், எனக்கு வேணும் சுவாமி என்று நான் கேட்கிறேன். இல்லாததை இருக்கிறவைகளாய் உருவாக்கும் தேவன் மீது விசுவாசம், நம்பிக்கை அதில் சேர்த்து விட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜப வீரர்கள் ஜபிக்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி, அந்த நேரத்தில் அங்கே பார்ட்னர்ஸ் மீட்டிங், பங்காளர் கூட்டம் ஒன்று அந்த ஹைதராபாத்தில் நடந்தது. என் அப்பா வந்து ஜெபித்தார்கள், குடும்பமாக அங்கே சென்றிருந்தோம். அப்போது மெசேஜ் நேரத்தில் உபாகமம் 7:14 படி ஆண்டவர் அப்பா மூலம் பேசினார். உங்கள் மத்தியில் நீங்கள் மலடியாய் இருப்பதில்லை, நீங்களும் கூட உங்கள் மிருகங்களும் கூட ஒன்றும் மலடியாய் இருப்பதில்லை, நான் அப்படி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று அவர்கள் அந்த வசனத்தை கோட் பண்ணாங்க. அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு ஜெபம் பண்ண ஜப நேரத்தில் அவர்கள் உள்ளமெல்லாம் பெரிய சமாதானம் பெற்றது. அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி பிடிச்சு அவங்க போனாங்க. கொஞ்சம் மாதங்களே பாருங்க, என்ன ஆச்சரியம், தெய்வ கிருபையினால் அதே கரு திறந்தது, குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனந்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சாங்க. 1 வருஷ காலத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு மேத்யூ என்று பெயர் வச்சாங்க. அந்த குழந்தை இன்று காருண்யா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கா என்று கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனோடு நிற்கல, அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார், ரேச்சல் என்று. அவளையும் காருண்யா பள்ளிக்கூடத்தில் படிக்க சேர்த்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஆண்டவர் கொடுத்தார், மோசஸ் என்று. அவனையும் சேர்க்க போகிறோம் என்று சொன்னாங்க. என்ன சந்தோஷம் அந்த குடும்பத்தில் வந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை திறந்து ஊற்றினார். ஜெபத்தில் விசுவாசமா வைராக்கியம் ஆண்டவரை விடாம, ஆண்டவரே உம் சித்தம் இதில் எனக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி வைராக்கியமா கேட்டாங்க. இந்த கேட்கிற விசுவாசத்தை கொடுக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஜெபத்தில் நடத்துகிறார். விடாம கேட்க, பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அதிசயங்களை எல்லார் நாடியும் அவங்கள மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல இப்படி செய்தார். நம்ம வாழ்க்கையிலையும் சாட்சியா எல்லாத்தையும் போய் சொல்லி ஆண்டவருடைய மகிமையை நம்ம போற்ற, அவரை பற்றி சொல்ல, காண்பிக்க அற்புதங்களை நாம் ஜெப விண்ணப்பங்களில் செய்வார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாக்கியம் அது. ஸோ இன்றும் இந்த நம்பிக்கையோடு நாமும் கூட அவரிடத்துல கேட்போம், ஜெப வாழ்வை எனக்கு உம்முடைய நேரமும் தாரும் சுவாமி. அது ஒரு அஃபீஷியலான டைமாக இருக்கக்கூடாது. உம்மை உணர்ந்து ஜெபத்தில் நடத்தப்பட எனக்கு கிருபை தார் என்று ஒவ்வொருவரும் கேட்போமா? இப்பொழுது நம் ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவர் முன் வைப்போம். இப்போவே ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, அழுதிடும் எந்தன் சத்தம் கேளுமே, வடியும் எந்தன் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம்
போதும் என்றார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். உம் சமாதானம் போதும் சுவாமி. எங்களை உம்மடியில் வைத்து அப்பா எப்பொழுதும் எங்களுக்கு இரக்கம் காட்டும் உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு ஜெபம் செய்யும் வல்லமையும் கிருபையும் தாரும் சுவாமி. உம்மடியிலே நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி. எதுனாலும் ஏசப்பாவை தேடி ஓடி வரணும் ஆண்டவரே. உம்மையே என் நம்பிக்கையாய் நான் பிடித்து கொள்ளணும் சுவாமி. உம்மையே என் நம்பிக்கையாய், உம்மையே என் நம்பிக்கையாய். நீர் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு செய்கிறீர். அதிசயங்களை செய்கிற தேவன். உண்மையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் சிறந்ததை பெற்றுக்கொள்வது அல்லையே, எங்களுக்கு தேவைகளை பெற்றுக்கொள்வதில்லையே சுவாமி. அப்பா, நீர் ஒருவர் தான் எங்களை எல்லா நன்மை கிருபையும் தொடரும்படி எங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் போஷிக்கிறீர் சுவாமி. தருகிறீர் ராஜா. இந்த வேலையிலும் ஜபிக்க உதவி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். உங்களோடு ஜபத்தில் நடத்த, அதன் மகிமை காண செய்ய, அவரை அபரிவிதமாய் ஜபத்தில் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அவரையே கொடுக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே இயேசு சுவாமி நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோமா? ஜபத்தில் நடத்துகிறவர் அவர், ஜபத்தின் மேன்மை அவர், ஜபத்தின் பதில் அவர். அவர் அவர் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இந்த வினாடியிலிருந்து என்னை ஜபத்தில் ஸ்திரமாய் நடத்துவீராக சுவாமி. அப்பா, ஜபம் செய்யும் பொழுதெல்லாம் உம்மை தரிசிக்க வேண்டும், என் இருதயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவாய் நீர் ஊற்றப்பட வேண்டும் சுவாமி. உம் சமாதானத்தினால் நான் ஜெபிக்க, உம் வழிநடத்துதலினால் நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் சுவாமி. இந்த வினாடியிலே இயேசு பொறுப்பெடுக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையும் பொறுப்பெடுக்கிறார், இருதயத்தை பொறுப்பெடுக்கிறார். அளவில்லாமல் உங்களுக்குள் நிரம்பி இருக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்குள் ஊற்றப்படுகிறார். சிறு பிள்ளைகளுக்குள் ஊற்றப்பட வந்திருக்கிறார், ஊற்றப்படுகிறார். வாலிபர்களுக்குள் ஊற்றப்படுகிறார், பெரியோர்களுக்கு ஊற்றப்படுகிறார். நன்றி என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. தெய்வீகம் நம்மை நிரப்புகிறது, ஜெபத்தில் நடத்துகிறது, ஜெப வீரர்களாய் நம்மை மறுரூபப்படுத்துகிறது, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி சமீபமாய் இருக்கும்படி உறவு தருகிறது, உறவை பலப்படுத்துகிறது, விசுவாசத்தை கட்டுகிறது. நன்றி அப்பா. உம்மோடு ஒட்டிக்கொள்ள எனக்கு கிருபை தருவதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை ஜெபத்தில் அறிய எங்களுக்கு கிருபை தருவதற்கு, கண் பார்க்க கிருபை தருவதற்கு, காதார சத்தத்தை கேட்க, இருதயத்தில் உம்மை அப்பா பார்க்க, ஆவிக்குரிய கண்களில் பார்க்க எங்களுக்கு கிருபை தருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உங்கள் இருதயமும் அவர் இருதயமும் ஒன்றாகிறது. பிரியமானவர்களே, அவர் வந்து தெய்வ ஆலயத்தை, பரிசுத்தாவினுடைய ஆலய ஸ்தலமாய் உங்களுக்குள் கட்டப்படுகிறார். அங்கு அவர் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து ஜெபத்தின் மூலமாக உங்களை ஜெபிக்க வைத்து உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் வாழ்விலும் அதிசயங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலமும் அதிசயங்களை நடப்பிக்க போகிறார். ஸ்தோத்திரம் சுவாமி என்று சொல்லி எல்லா ஜெபத்தின் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோமா? பிரியமானவர்களே, ஆவியானவர் நடத்தப்படும் ஜெபங்களா எங்களுக்கு தரப்போவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆழ்ந்த அனுபவத்தை ஜெபத்தில் தரப்போவதற்கு நன்றி சுவாமி. உம்மை ரசிக்க ருசிக்க எனக்கு கிருபை தருவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் ஜெபிக்க, அதன் வெற்றி நான் ஒவ்வொரு தடையும் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் அப்பா. இப்பொழுதும் உம் பிள்ளைகள், உம்மை பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அபரிவிதமாய் தாரும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு அற்புதத்தையும் ருசி பார்ப்போம் என்று, தேவனுடைய மகிமை
மகிமையை காண்போம் என்று ஒவ்வொரு காரியத்திலும் இப்பொழுது அவளை ஆசீர்வதியும். வாழ்வை கட்டும் சுவாமி, வீடு தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அழகாக வெகு சீக்கிரமாய் வீட்டை கட்டித்தந்து வசிக்க செய்யும் சுவாமி. அற்புதமான வழிகள் இப்பொழுது அதற்கு ஸ்தாபிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்ப தேவையும் சந்திக்கப்படட்டும் சுவாமி. வருத்தமாய் உட்கார்ந்திருக்கிற உன் பிள்ளைகளை தயவாய் எழுப்பும். அவர்கள் வாழ்விற்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி எழுப்பும் சுவாமி. உம்முடைய ஆவியினால் அவர்களை நிரப்பிவிடும் சுவாமி, நிரப்பிவிடும் சுவாமி. ஒவ்வொரு மனப்புண்களையும் இப்பொழுது ஆற செய்வதற்கு மற்றவர்கள் கேவலமாய் நடத்தி இருக்கலாம், திட்டி இருக்கலாம், அவலட்சணமாய் பேசி இருக்கலாம். அந்த வார்த்தைகளை அவர்களை விட்டு அகற்றி போடும் சுவாமி. குடும்பத்தார் கூட பேசி இருக்கலாம், அகற்றி போடும், அகற்றி போடும். பொண்களை ஆற செய்யும். இவர்கள் தேவனால் விருப்பப்பட்ட பிள்ளைகள் என்பதை காட்டும் சுவாமி. இருதயத்திலே காட்டும். எனக்கு பிரியமான பிள்ளைகள் நீங்கள் என்று சொல்லி காட்டும் சுவாமி. உம் பிரியத்திலே அவர்கள் வளர்த்தி அடைய, புண்கள் எல்லாம் மாற அப்பா ஆவியானவர் நிரப்புதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவளை எழுப்பும் சுவாமி. உடல்ல ஒவ்வொரு புண்களையும் நீர் ஆற பண்ணும் சுவாமி. இப்பொழுது விசுவாசமாய் அவளுக்கு கேளுங்க. ஒவ்வொரு உறுப்பையும் உயிர் வாழும்படி செய்கிறார். ஒவ்வொரு பாகத்தின் வலியும் அகற்றுகிறார். பிரியமானவர்களே, முற்றிலும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி, சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் தொடுதல் உங்கள் மீது ஆணிப்பாய்ந்த கரம் இறங்குகிறது. உங்களுக்காய் மனதுருகுகிறார். ஒவ்வொரு உடல் சோர்விலிருந்தும் விடுதலை தருகிறார். நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க, நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிளட்டில் உள்ள இரத்தத்தில் உள்ள வியாதி பிரச்சனைகளை நீக்கி சுகமாக்குகிறார். பெண்களை சுகமாக்குவதற்கு நன்றி என்று செலுத்துங்க. இனி அதில் ஒரு தடை இருப்பதல்ல, கருவிலும் ஒரு தடை இருப்பதல்ல. உயிர் வாழட்டும், குழந்தை பெற்றுக்கொள் என்று கருவிடம் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய அதிசயங்கள் இப்பொழுது நடக்கிறது. ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க, பாகத்தை ஒப்புக் கொடுங்க. உங்களை தேடி உங்களுக்காக ஆண்டவர் அன்போடு சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஐயோ, ஆக்சிடென்ட்ல அடிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகத்தையும் ஆண்டவர் கட்டுகிறார். இப்பொழுது எலும்பை சரி செய்கிறார், பிராக்சரை சுகமாக்குகிறார். ஆண்டவருக்கு நன்றி என்று செலுத்துங்க பிரியமானவர்களே. அன்பு 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 உங்களுக்குள் இறங்கி அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பாகத்திலும் விடுதலை, மயக்கங்கள்ல இருந்து விடுதலை, பலன், சக்தி, இப்பொழுது ஆரோக்கியம் ஆண்டவருக்குள்ளிருந்து எழும்புகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. வியாபாரங்களில் செழிக்க பண்ணும் சுவாமி. தலைகீழாய் தோல்விகளை மாற்றிவிடும், குறைவுகளை மாற்றிவிடும் அப்பா. இந்த இடத்திலே செழிப்புள்ளவர்களை அவளை அமைத்து வையும். கடை கடையாய் போடட்டும் சுவாமி. வேலைகளில் பெருக அவளை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் அவர்கள் சென்டர்ஸை வைக்கும்படி நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் அப்பா. அவர்கள் பள்ளியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் விவசாயத்தை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும் சுவாமி. மிகுந்த விளைச்சலை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சாட்சி சொல்லும்படி அவர்கள் பெருகட்டும். பிள்ளைகள் பெருகி உயர்ந்த மதிப்பெண்களை முதன்மையாய் நின்று பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. டாப் மார்க்ஸை வாங்கட்டும் சுவாமி. நமக்கு சாட்சியா இந்த இடத்துல அவங்க நிக்கணும், அவங்க தாளந்து நிக்கணும். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு ஆற்றலும் எல்லாரும் முன்னாடியும் பிரகாசிக்கணும் சுவாமி. அப்படி ஞானம் நிறைந்தவர்களாய், தாளந்து நிறைந்தவர்களாய் அசைக்கட்டும் சுவாமி. எல்லாரும் இயேசுவையும் பிள்ளைகள் மூலம் கண்டுகொள்ளட்டும், ஆசீர்வாதத்தின் மூலம் கண்டுகொள்ளட்டும். உண்மையாகவே இவர் மெய்யான அருமையான அன்புள்ள தேவன் என்று சொல்லி தேடி வரட்டும் சுவாமி. சுவிசேஷத்தை சொல்லும்படி கூட, உன் பிள்ளைகளுக்கு சாட்சி சொல்லும்படி கூட, உம்மை பற்றி அன்பை விவரித்து சொல்ல வல்லமைகள், வல்லமையான அற்புதங்கள் நடக்க, அவங்க ஜபத்தில் நடக்க, அவர்கள் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளுதல் நடக்க கிருபை தாரும் சுவாமி. அப்படி அன்பானவராயும் பிள்ளைகளை பயன்படுத்தும். அதற்கு ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. நம்மையும் சாட்சியாய் வைப்பார், நம்மையும் ஆசீர்வாதமாய் வைக்க ஆண்டவருடைய அபிஷேகம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வருகிறது. நன்றி அப்பா. குடும்பத்தை தாங்கி ஒருமனப்படுத்துவதற்கு நன்றி. எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வதற்கு நன்றி. சமாதானத்தை கட்டளையிடும், வீட்டில் ரட்சிப்பை கட்டளையிடும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நீ தாரும் சுவாமி. பொங்கி கொண்டு வரட்டும், பொங்கி கொண்டு வரட்டும், பொங்கி கொண்டு வரட்டும். ஆண்டவரே, மிகுந்த பாரத்தோடு அவர்களுக்கு இருக்கிறோமே, அவர்களையும் நீர் மண்டையில் சேர்த்து கொள்ளும் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு உம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் ஜெப வரத்திற்கும் வல்லமைக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்மை கனப்படுத்தி நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென்.